என்ன வாழ்க்கைடா இது! நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு? ஸ்கூல் முடிச்சா லைஃப் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். காலேஜ் போனீங்கன்னா லைஃப் வேற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ் போனீங்கன்னா லைஃபே செட்டில்டு. கல்யாணமாகி குழந்தெல்லாம் பிறந்துச்சுன்னா லைஃபே வந்து கம்ப்ளீட் அப்படின்னு யாரோ போட்ட ஒரு டெட்லைனை வச்சு தாங்க நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏப்ரல் ஃபூல். ஒருத்தவங்களுக்கு லைஃப்பில் ஒரு போராட்டம். இன்னைக்கு எக்ஸாம் பாஸ் பண்ணால் போதும்டா சாமி, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைச்சாலே பெரிய விஷயம் இப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் அவங்க கஷ்டம். லைஃப் சரி ரன் 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 அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு ரன்னிங் ரேஸை தாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்படி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த லைஃப்பில் சின்னதாக ஒரு பாஸ் எடுத்து நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது தான் தி மைண்ட் பேலஸோடைய புது ஷோ ஆற்றில் பயணம். சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க போகிறது வேற யாரும் இல்லைங்க, நான் தான் உங்கள் அக்ஷயா. இந்த லைஃப் அப்படின்ற ஜேர்னி இருக்குல்ல, இதில் நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருப்போம், நிறையா கடந்து வந்திருப்போம், கரெக்டாக. ஆனால் இவங்க எல்லோரும் நம்ம கூட லைஃப் லாங் வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்க கொடுத்த அந்த இம்பேக்ட் இருக்குல்ல, அது கண்டிப்பாக நம்மளுக்கு சாகிற வரைக்கும் யூஸ் ஆகுங்க. இந்த மாதிரி தான் இந்த சோ கால்டு பர்ஃபெக்ட் லைஃப் நம்ம தேடி ஓடிட்டு இருக்கோம்ல, அப்போது மிஸ்டேக்ஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாமே ஒரு சின்ன பார்ட்டு தான் வச்சுக்கோங்களேன். சச் அ பியூட்டிஃபுல்லி ஃப்ளாட் லைஃப் நம்மளுது. ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்ட போயிட்டு நெருப்பு தொடாத சுடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில குழந்தைங்க கேட்டுக்கும். சில குழந்தைங்க அதை போய் தொட்டு ஆராய்ஞ்சு பார்த்து சூடு வாங்கிட்டு திருந்தும், கரெக்டாக. நம்மள சில பேர் ஆல்ரெடி சில பேர் போட்டு வச்ச பார்த்து ஃபாலோ பண்ணி அவங்க வாழ்க்கையை வாழ்வோம். மீதி பேர் அவங்களுக்கான பாதையை அவங்களே ரிஸ்க் எடுத்து செதுக்கி உருவாக்குவாங்க. தப்பு பண்ணாத மனுஷன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுங்க. அந்த தப்பை ரிப்பீட் பண்ணாமல் அதுலேருந்து கற்றுக்கிட்டு திருந்தி வாழ்கிறது தானே வாழ்க்கை, கரெக்டு தானே? லூசர், ஃபெயிலியர் இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் வார்த்தையாக போட்டாங்க. இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் வார்த்தையே கிடையாதுங்க. இன்றைக்கி கிடைக்கலன்னா என்ன, அடுத்த நாள் மறுபடியும் ட்ரை பண்ணுவோம், அதுக்கடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு தாங்க. ஒரு நாளும் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறது இல்லையே. நம்ம ஆல்ரெடி கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ், லெசன்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத மைண்டில் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நீ வீடியோவில் சொல்கிறதுக்கு ஜாலியாக தான் இருக்கும், உனக்கு என்னப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆஸ்டிச் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, லைஃபே கொஞ்சம் கஷ்டம்தாங்க. எல்லாமே லைஃப்பில் ஈஸியாக கிடச்சிச்சுன்னா அதோடைய அருமை புரியாது, சுவாரஸ்யமே இருக்காது, அந்த கிக்கு இருக்காது. பார்த்துக்கோங்களேன், வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கை. நம்ம தளபதி பாடின மாதிரி தாங்க, லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி. அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் தான் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பிடிவாதம் பிடிச்சு அச்சீவ் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டில் ஒரு ஃபேவரட் லைன் இருக்குங்க. விதி என்ற ஆற்றிலே மிதக்கின்ற இலைகள் நாம், நதி வழி போகின்றோம், எந்த கரை சேர்கின்றோம். இந்த லீஃப் மாதிரி தாங்க நம்ம லைஃப்பும். எந்த கரை போய் சேர்றோன்றதெல்லாம் மேட்ரு இல்லை, த ஜேர்னி இட் இஸ் வாட் இட்ஸ் மேட்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜேர்னியை நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த ஜேர்னியில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட டெடிக்கேட்டட் எஃபர்ட்ஸ் கொடுக்குறீங்கன்றதான். ரிசல்ட்டை பற்றி யோசிக்காமல் உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் அதில் கொடுத்தீங்கன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே தாராளமாக போதும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அழகான கோட் சொல்லி இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கோட்னா, டான்ஸ் லைக் நன் இஸ் வாட்சிங் யூ, இட் இஸ் யுவர் லைஃப். இது உங்கள் வாழ்க்கை. ஓன் யுவர் மிஸ்டேக்ஸ், ஓன் யுவர் ஸ்கார்ஸ், செலிப்ரேட் யுவர் லைஃப், அக்செப்ட் யுவர் செல்ஃப். என்ன ஓவராக கருத்து பேசிட்டனோ? வேறு யார் இந்த உலகத்தில் நம்மளை எதிர்த்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நம்மளை நம்ம விட்டு கொடுக்காம நான் தாண்டா கெத்து அப்படின்னு காலரை ஏற்றி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். கரெக்டு தானே நான் சொல்கிறது? தலைவர் பாடின மாதிரி தாங்க, வாழ்க்கையே வாழத்தானே, வாழ்ந்து தான் பாருங்களேன். இதோட இந்த எபிசோடை முடிச்சுப்போம். மற்ற எபிசோட்ஸ்லாம் இன்னும் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல், கடைசியில் என்னையும் இதெல்லாம் சொல்ல வச்சுட்டாங்கங்க, மறக்காமல் மைண்ட் பேலஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. இன்ஸ்டாவில் மைண்ட் பேலஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.